மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ் தென்றல் தேர்வில் நாள் 24 இருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்குரிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கொடுத்த டாபிக் வந்து வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். அதில் முதல் இருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வல்லினம் மிகு மற்றும் மிகா இடங்களில் முதல் இருக்கக்கூடிய கொஷின் சந்திப்பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பிழை இருக்குது, பிழை இல்லாத தொடர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது அப்படிங்கிறது. அதில் வல்லினம் எங்கே மிகுந்து வரும் எங்கே மிகாமல் வரும் அப்படின்ற கண்டிஷன் பார்க்கணும். ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இரண்டாவது கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சந்திப்பிழை இல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், முரட்டுக்காலையை பிடித்து அடக்கினான் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே வல்லினம் மிகுந்து வரும் மிகாமல் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கண்டிஷன் படிச்சிருப்பீங்க, 9th and 8th புக்லலாம் இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி போடுங்க. அடுத்து கொஷின் நம்பர் 3, சந்திப்பிழையை நீக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தண்டிக்கீரையை பறித்தேன் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் சந்திப்பிழையை நீக்கின தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிழை இல்லாத தொடர் எது அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 4, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக தான். ஸோ பிழை இல்லாத தொடர் தான். கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா, ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் படிச்சிருப்போம், என்னென்ன எச்சங்களில் எதுலலாம் வல்லினம் மிகும்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி என்னென்ன வார்த்தைகள்லாம் வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னும் படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி பாருங்கள். 4வது கொஷின். அடுத்து 5வது கேள்வி, சந்திப்பிழை இல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிழை இல்லாத தொடர் தான். எங்கே பிழை இல்லைன்னு பார்க்கணும். கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா, விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இதில் எது பிழை இல்லாத தொடர் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த கொஷின் 6, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்கதா கேட்டிருக்காங்க. பிழை இல்லாத தொடர் எதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த சிறுவன் எங்கு சென்றான் அப்படிங்கிற கொஷின். ஸோ இதில் எங்கே வல்லினம் மிகுந்து வரும் மிகாமல் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஈஸியான கொஷின் தான். ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் 7, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தலைவி தலைவனோடு சென்றாள் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே வல்லினம் மிகுந்து வருமா மிகாமல் வருமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ மிகுந்து வர்றதுக்கான கண்டிஷன், மிகாமல் வர கண்டிஷன் ரெண்டுமே அப்ளை பண்ணி பாருங்கள். 7வது கேள்வி, அடுத்தது 8வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிழை இல்லாத தொடர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இசை தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் எங்கே வல்லினம் மிகுந்து வரும், எங்கே மிகாமல் வரும்? அடுத்தது கேள்வி 9. சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, உணவு, உடை, அடிப்படை தேவைன்னு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த தேவையை பூர்த்தி செய்வதாகவும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே வல்லினம் மிகுந்து வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு சில வார்த்தைகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவரையும் அந்த மாதிரி வார்த்தைகளே ஒரு 3 கொஷின் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும், எந்த ஆப்ஷன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10வது கேள்வி. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வல்லினம் எங்கே மிகுந்து வரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ மிகுந்து வரக்கூடிய இடங்களை கண்டுபிடிச்சாலே போதும். எது சரியான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்த கேள்வி 11. சந்திப்பிழை நீக்கிய தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிக்கவிதை பாடிய புலவர். இங்கே கேட்டிருக்கதும் பிழை இல்லாத தொடர் தான். படிக்கவிதை பாடிய புலவர் அப்படிங்கிறது எங்கே வல்லினம் மிகுந்து வருமா மிகாமல் வருமா, இந்த 2 கண்டிஷனுமே அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி 12. பின்வருவனவற்றில் சந்தி பிழை உள்ள தொடர் கேட்டிருக்காங்க. இங்கே பிழை இருக்கக்கூடிய தொடர் தான் கண்டுபிடிக்கணும். ஏ ஆப்ஷன் புத்தகத்தை படித்தான், பி ஆப்ஷன் ஊருக்கு சென்றால், சி ஆப்ஷன் பொருளை தேடினான், டி ஆப்ஷன் தோழனுக்கு கொடு அப்படிங்கிறது. இந்த 4ல் எது பிழை உள்ள தொடர்னு தான் கேட்டிருக்காங்க. ஒன்று மிகக்கூடாத இடங்களில் மிகுந்து வந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா எங்கே வல்லினம் வரணுமோ அங்கே மிகுந்து வராமல் இருக்கலாம். எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்த கேள்வி 13. சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏ ஆப்ஷன் நாடக கலைஞர்கள் நாட்டுப்பற்றி வளர்த்தனர் அப்படின்னும், இன்னும் பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாடக கலைஞர்கள் நாட்டுப்பற்றி வளர்த்தனர்னு 2 விதமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. கலைஞர்கள்னு 2 இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதையும் மேட்ச் பண்ணி எது ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே கேட்டிருக்கிறது பிழை இல்லாத தொடர் தான். அடுத்து 14வது கேள்வி. சந்தி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்பால் புலவர் சென்றார் அப்படின்ற சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வல்லினம் மிகுந்து வருமா மிகாமல் வருமா அப்படின்னு பாருங்கள். அடுத்த கேள்வி 15. சந்திப்பிழை நீங்கிய தொடர் தான் கேட்டிருக்காங்க. சந்திப்பிழை நீங்கிய தொடர் அப்படின்னா பிழை இல்லாத தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். வருபுகள் வாரா பெருமை வந்த செய்தி அப்படிங்கிற சென்டென்ஸ். இதில் எது கரெக்டாக பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கொஷின் 16.
சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்க சென்டென்ஸ். அதில் வல்லினம் மிகுந்து வருமா மிகாமல் வருமா, எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி, சந்தி பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறது பிழை உள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் இந்த காலம் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக்கது அப்படின்னு, டி ஆப்ஷன் மல்லிகை பூவை பறிக்க தம்பி சென்றான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சி ஆப்ஷன் அந்த பக்கம் மிகப்பெரிய மலை உள்ளது, டி ஆப்ஷன் 8 தொகை நூல்கள் சங்க இலக்கியமாகும் அப்படிங்கிறது. இந்த 4 ஆப்ஷனில் எங்கே பிழை இருக்கிற, அதாவது பிழை உள்ள தொடர் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பிழை உள்ள தொடரை பார்த்து அதோடைய ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. மிகுமிடம் மிகா இடம் ரெண்டுமே பார்க்கணும். அடுத்து 18வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சந்திப்பிழை அற்ற சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிழை அற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. தமிழ் சான்றோர் பலர் ஒன்று கூடி புறநானூற்று பாடல்களை தொகுத்தனர் அப்படின்னு சொல்கிறது. கேட்டிருக்கிறது பிழையற்ற சரியான தொடர் கேட்டிருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றாக தாவென சொன்ன தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வல்லினம் எங்கே மிகுந்து வரும் எங்கே மிகாமல் வரும் அப்படின்னு சொல்லி பாரு. அடுத்து பார்க்குறது அடுத்த கேள்வி 20வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் லாஸ்ட் கொஷின். ஸோ அப்போது இன்றைக்குரிய 20 கேள்வி பார்த்துருக்கோம். அந்த 20 கேள்விக்கான ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதியிருப்பீங்க. இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இந்த 8 o'clock வர லைவில் பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.